ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்பலாம் கண்டிப்பாக இந்த அரிசி பொரி உருண்டையை சாப்பிட்ருப்பாங்க. யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பொரி அரிசி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக்கும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக அரிசி பொரி உருண்டை ரெசிபி நம்ம 90s கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ரெசிபிங்க. இது யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அப்படியே ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இப்போ வாங்க அரிசி பொரி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அரிசி பொரி உருண்டை செய்கிறதுக்கு ஒரு அகலமான வானலை எடுத்துக்கலாங்க. இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம். அது எல்லாத்தையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துற வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி எல்லாம் நல்லா நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி எல்லாத்தையும் நல்லா சூடு ஆறுற மாதிரி வச்சுக்கலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குறன்னு அரைக்கக்கூடாது, நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வறுத்த அரிசி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள், குறன்னு அரைச்சிட வேண்டாம். இப்போ அரிசி வறுத்த அதே வானல்லே நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளர்லேயே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதே டம்ளர்லேயே 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை எல்லாம் நல்லா கரையிற மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த மாதிரி கலரி விட்டோம்னா சர்க்கரை எல்லாம் நல்லா நமக்கு கரைஞ்சிரும். நல்லா தண்ணி இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த அரிசி பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி பவுடரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு உடச்சி விட்டோம்னா கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிரும். கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுடலாங்க. சீக்கிரம் சட்டுன்னு வெந்துடும். அதுக்காக நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா பக்கமும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலரி எடுத்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்த்துறதுனால சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்த்துனா அதுவும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அந்த டேஸ்ட்டில் செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கட்டிலாம் நல்லாவே குறைஞ்சிருச்சு. நமக்கு கொஞ்சம் கூட கட்டி வராமல் நல்லா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியாக ஆகணும். கையில் நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா கெட்டியாக ஆகணும். கரெக்டான தண்ணி சேர்த்து இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக அழகாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டுங்க. இந்த அளவுக்கு வர மாதிரி நல்லா நம்ம அடுப்பிலே வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும். இப்போ இந்த கேப்பில் ஒரு முழு தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த தேங்காயை 2 மூடி வரும் இல்லைங்களா, அதை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ துருவி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் துருவில் நம்ம கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம கையில் எடுத்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா சூடு ஆறணும். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். சூடு ஆறிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி பார்க்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்குது.
உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நல்லா அந்த மாதிரி கையில் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் துருவலே எங்களுக்கு போதும் அப்படின்னாலும் நீங்கள் விட்டுடலாம். இல்லை இது மேலே நல்லா தேங்காய் துருவல் வேணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்து தெருவில் தேங்காய் மேலே நல்லா அந்த மாதிரி ஒரு பெரட்டி கையில் நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டோம்னா நல்லா சூப்பரான அரிசி பொரி உருண்டை நமக்கு தயாராகிருங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ ஒரு பிளேட் பக்கத்தில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. சேம் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து உருண்டை எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த அரிசி பொரி உருண்டை யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் சுலபமாகவும் செஞ்சிடலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த அரிசி பொருண்டையை செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வந்துட்டோம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் அரிசி பொரி உருண்டை ரெசிபி எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நம்ம சின்ன வயசில் இது சாப்பிட்ருக்கோங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.